சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு உலகத்திலே நாம் உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு பொருள் அது ரிப்பேர் ஆகிவிட்டாலும் அதை சரி செய்வதற்கு நல்ல கடையை தேடி போகிறோம். உதாரணத்திற்கு நம்முடைய காரில் சில குறைபாடுகள் ஏற்பட்டால் அந்த காரினுடைய கம்பெனிக்கே சென்று, ஷோரூமுக்கே சென்று அவங்களுடைய சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை நல்லபடியாக சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மை உருவாக்கின தெய்வமாகிய ஆண்டவரிடத்திலே தான் தீர்வுகள் இருக்கிறது. தெய்வத்தை நாம் தேடி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். இதை சொன்னது ஒரு குருடன். அவன் பிறவி குருடனாயிருந்தான். அவனுடைய கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்திருந்தார். ஆனால் அவர் ஓய்வு நாளிலே அந்த அற்புதத்தை செய்தபடியினால் யூதர்கள் அவரை தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பிறவி குருடன் சொன்னான், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் இப்படி செய்ய முடியாது என்பதை அவன் சுட்டி காட்டுகிறவனாக இருந்தான். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த போது மனிதர்களால் செய்ய முடியாத, உலகத்தில் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். எதற்கென்றால் தான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக. அவர் ஏன் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார்? மனுக்குலம் முழுவதின் பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் தன் பேரில் ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை அருளி செய்வதற்காக தோன்றினார். குருடராய் இருந்தவர்களுடைய கண்களை அவர் திறந்தார். ஆம், நம்முடைய நிலைமையை அறியாதவர்களாக பாவத்திலே விழுந்து ஆன்மீக நிலையிலே குருடராய் இருக்கக்கூடிய நம்முடைய கண்களை திறந்து நாம் தேவனை அறியும்படியாக, தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே தொங்கினார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவரே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற விஷயம், நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களானால், என்னை நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை நிச்சயம் உண்டு. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் மாற்றப்படலாம். அருமையானவர்களே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இந்த உலகத்திலே வாழலாம். அதனுடைய முடிவு நித்திய ஜீவனாக, முடிவில்லாத காலம் தேவனுடைய வீட்டில் வாழும் வாழ்க்கையாக இருக்கும். இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நன்றி.